நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் வழிகாட்டி. இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சியோடைய குரூப் 2 மற்றும் குரூப் 2A உடைய மெயின் சிலபஸ் மாற்றம் செஞ்சுருக்காங்க. அந்த மாற்றம் செய்த விஷயத்தை பற்றி தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சி ஒரு மிக அபாரமான ஒரு சாதனை செய்திருக்கிறார்கள். அது என்ன சார் அப்படின்னா, 2019 இந்த 5 வருஷத்தில் 3 முறை குரூப் 2 உடைய மெயின் சிலபஸை மாற்றி அமைச்சிருக்காங்க. 3 முறைங்க, ரைட்டா? ஸோ அப்போ ஒரு முறை கூட அவங்க ஒரு நிலையான ஒரு சிலபஸோட ஒரு தேர்வை அணுகலை. வச்சதே 3 எக்ஸாம் தான். அந்த 3 எக்ஸாமையும் 3 விதமாக வச்சு ஒவ்வொரு முறையும் டிஎன்பிஎஸ்சி ஒரு சாதனை செய்கிறாங்க. ஸோ கடந்த 5 ஆண்டுகளில் 3வது முறையாக குரூப் 2 உடைய மெயின் சிலபஸை மாற்றி அமைத்து டிஎன்பிஎஸ்சி வரலாற்று சாதனை அப்படின்னே நமக்கு சொல்லலாம். ரைட். ஸோ அதற்கு முன்பாக மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, நம்முடைய ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமியுடைய சார்பில் விழுப்புரம் மாவட்ட மைய நூலகத்தில் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை குரூப் 4 தேர்விற்கான மாதிரி தேர்வுகள் நம்ம நடத்திட்டு வரோம். ஸோ அதனுடைய 7வது தேர்வு, ஓகேவா? மொத்தம் 8 தேர்வுகள் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். அதில் 6 தேர்வுகள் வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிட்டோம். 7வது தேர்வு வருகின்ற திங்கட்கிழமை நடைபெறும். ஸோ இந்த தேர்வில் மாணவர்கள் அனைவருமே நீங்கள் கலந்து கொண்டு குரூப் 4 தேர்வில் மிக எளிமையாக வெற்றி பெறுமாறு உங்களை அன்போடு அழைக்கிறோம். ஸோ வாங்க நம்ம சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்முடைய லைப்ரரியில் நடந்த எக்ஸாமோட பிக்சர்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒவ்வொரு எக்ஸாம்லையுமே 150 170 மாணவர்களுக்கிட்ட எழுதிக்கிட்டு இருக்காங்க. ரைட். ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம். ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு இல்லையா? ஸோ அதுதான் கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன்ஸ், முதன்மை தேர்வு. முதன்மை அப்படின்னா மெயின்ஸ் இல்லையா? குரூப் 2 அண்ட் குரூப் 2Aவுக்கானது. ரைட். ஸோ இதை ஏற்கனவே இப்போ தான் ஒரு 1 மந்த் பிஃபோராக பார்த்திங்க அப்படின்னா குரூப் 2 குரூப் 2A ரெண்டுத்தையும் நாங்கள் தனித்தனியாக வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி டிஎன்பிசி சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ எல்லார்கிட்டையும் எழுந்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, தனித்தனியாக வைக்கும்போது குரூப் 2Aக்கு என்ன சிலபஸ்ஸு, குரூப் 2க்கு என்ன சிலபஸ் அப்படிங்கிறது தான். ஸோ அதில் குரூப் 2Aவோட சிலபஸ் தான் இது. ஸோ அப்ஜெக்டிவ் டைப் தான். மொத்தமாக 200 கேள்விகள் கேட்பாங்க. ஸோ மொத்தம் 200 கேள்விகள். நம்ம எப்படி ப்ரிலிம்ஸ் எழுதுகிறோமோ, குரூப் 4 எக்ஸாம் எழுதுகிறோமோ அதே மாதிரி தான் 200 கேள்விகள். இந்த 200 கேள்விகளில் 60 கேள்விகள் தமிழ் கேள்விகள் இருக்கும், தமிழ் வினாக்கள் இருக்கும். சரியா? 60 வினாக்கள் தமிழ் வினாக்கள் இருக்கும். 40 வினாக்கள் ஆப்டிடியூட்னால் ஒன்றும் கிடையாது, பெருசாக கிடையாது. இவங்க கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். இதில் இருக்கக்கூடிய 40 கேள்விகளுமே மிக எளிமையாக ஸ்கோர் பண்ணக்கூடிய கேள்விகள் தான். சரியா? அதாவது போலீஸில் சைக்காலஜின்னு ஒரு பாடம் ஒன்று படிச்சிருப்போம். சரியா? உடனே நீங்கள் இந்த ஆப்டிடியூட் புக்கெல்லாம் தேடி அலைவீங்க. சத்தியமாக ஒன்றும் கிடையாது. ரைட்டா? நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. போலீஸில் ஆப்டிடியூட்னு ஒன்று படிச்சிருப்போம், எஸ்ஏ எக்ஸாமில் ஆப்டிடியூட்னு ஒன்று படிச்சிருப்போம். அந்த ஆப்டிடியூட் சிலபஸ் தான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. சரியா? ஸோ 40 மார்க்கும் ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடியதான். பேசிக்காக கணித அறிவு இருந்தால் கூட கிட்டத்தட்ட 39 மார்க் எடுத்துடலாம். ரைட். ஸோ ரொம்ப எளிமையானது தான் மேக்ஸ். ஸோ தமிழ் 60 வினாக்கள், மேக்ஸ் 40 வினாக்கள், பொது அறிவு 100 வினாக்கள். ஸோ மொத்தமாக 200 வினாக்கள் அப்ஜெக்டிவ் டைப்பில், அதாவது ஏபிசிடி மெத்தடில் இருக்கும், கொள்குறி வகையில் இருக்கும். சரியா? ரைட்டு. ஸோ இதற்கான சிலபஸ் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பட்டப்படிப்பு தரம். ஓகே. ஸோ டிகிரி ஸ்டாண்டர்டில் தான் இருக்குமே கண்டிப்பாக குரூப் 2Aவோட மெயின்ஸ். இப்போ நம்ம குரூப் 2Aவோட மெயின்ஸ் தான் பார்க்குறோம். ஸோ பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்ட் 1, யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5, அப்புறம் பார்ட் பி, பார்ட் சி. ஓகே. பார்ட் சி தமிழ். இதில் தமிழ் நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். பார்ட் சி பகுதி ஈயில் மொழிப்பாடம், தமிழ் அல்லது ஆங்கிலம். இதில் உங்களுக்கு செலக்டிவ் டைப் இருக்குது, தமிழ் இல்லை இங்கிலீஷ். நீங்கள் ரெண்டுத்தில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ண முடியும். மொத்தமாக இதில் 60 கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ரைட். ஸோ இதில் தமிழில் என்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னா, பொருத்துதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், புகழ்பெற்ற நூலாசிரியர், தொடரும் தொடர்பும் அறிதல். அதாவது இப்போ நீங்கள் குரூப் 4க்கு பகுதி ஈயில் என்ன படிக்கிறீங்களோ அதே தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சரியா? இது எல்லாமே ஸ்கோரிங் கண்டென்ட் தான். பட் இதில் என்ன மெயினானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாகவே இலக்கணம் பேஸ் பண்ணி வரக்கூடியது. கிட்டத்தட்ட இந்த 60 வினாக்களில் 40 வினாக்களுக்கு மேலே எல்லாமே எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னா, இலக்கணத்தை பேஸ் பண்ணி தான் வருது. ஸோ இலக்கணத்தை நீங்கள் எந்த அளவிற்கு ஆழமாக புரிந்து கொள்கிறீர்களோ அதை பொறுத்து தான் இங்கே நம்ம மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். திரும்பவும் சொல்கிறேன், குரூப் 4 மாதிரி எக்ஸாம் எளிமையான இருக்காது. ஏன்னா இது உங்களுக்கு ஸ்கோரிங் கம் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னும் போது கண்டிப்பாக இலக்கணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது.
இந்த சிலபஸ் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். ஓரெழுத்து ஒரு மொழி, அகர வரிசை, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல், இலக்கண குறிப்பு, பெயர்ச்சொல் வகை, விடைக்கற்ற வினா, எவ்வகை வாக்கியம், இப்படி தான் சிலபஸே இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட நிறைய மாணவர்கள் மாதிரி தேர்வு எழுதும்போது எழுதி முடிச்சதுக்கப்புறம் கேட்குறதா, ஏன் சார் இலக்கணத்துலேயே அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இலக்கணம் அப்படிங்கிறத நம்ம எந்த அளவுக்கு படிச்சுக்கிறோம். இலக்கியத்தை எப்போ வேணாலும் படிச்சிடலாம் சார், ஆனால் இலக்கணம் அப்படிங்கிறது நமக்கு அதற்கான வாய்ப்பு கிடைக்கும்போது தான் பயன்படுத்த முடியும். எனக்கு உங்ககிட்ட கொண்டுட்டு வந்து சேர்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. எப்படியெல்லாம் வினாக்கள் கேட்கலாம், எப்படி டஃப்பாக கேட்கலாம் அப்படிங்கிறது. ஸோ அது நிறைய மாணவர்கள் உண்மையிலேயே நல்லா பயன்படுத்திக்கிறீங்க. உண்மையிலேயே அது வந்து ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான். ஓகேவா, ரைட். ஸோ இப்போ பார்ட் சி, அதாவது பகுதி ஈல மொழி பாடம், பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம். இதில் 60 வினாக்கள் இருக்கும். அந்த 60 வினாக்களில் பெருவாரியான வினாக்கள் எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா இலக்கணத்தை பொறுத்து தான் இருக்குது. சரியா, ரைட். ஸோ அதுக்கு அடுத்தது பார்ட் பி, நுண்ணறிவு மற்றும் பகுத்தறிதல், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிமிலாரிட்டிஸ், ஒத்தத்தன்மை, வகைப்படுத்துதல், மறு குறியிடுதல், டீகோடிங், ஏஜ் சம்மு, ரிலேஷன்ஷிப் சம்மு, அதேமாதிரி டைஸு, திசை மற்றும் தூரம், இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே போலீஸ் சிலபஸில் இருக்கும். 10ஆவதுல போலீஸ் சிலபஸுக்கு என்ன இருக்கோ அப்படியே தான் இந்த சிலபஸ் அப்படியே இருக்குது. சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக எல்லாமே ரொம்ப 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 சிம்பிளான எளிமையான கொஸ்டின்ஸாக தான் வரும். ரைட்டா. ஏன்னா டாப்பிக்கே அப்படி தான். எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கிடையாது, உங்களுக்கு டைம் அண்ட் ஒர்க்கு கிடையாது, அதே போல் தனி வட்டி கூட்டு வட்டி கிடையாது, அளவியல் கன அளவு, ஓகேவா. ஸோ அளவியல் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி எதுவுமே இல்லாத வருவது இதெல்லாமே லாஜிக்கல் கொஸ்டினாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப எளிமையாக இதை நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ அப்போ 60 + ஒரு 40, 100 வினாக்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இது 100மே ரொம்ப சிம்பிள் தான் சார். ஓகேவா, ரைட். இப்போ இதில் நீங்கள் ப்ரிலிம்ஸ் படிக்கும்போதே ஒரு சில விஷயங்கள் எல்லாம் படிச்சிடலாம். ஓகே, அதாவது இப்போ நம்ம குரூப் 2A ப்ரிலிம்ஸ் வந்து நம்முடைய ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமியோடைய விழுப்புரம் கிளையிலையும் கள்ளக்குறிச்சி கிளையிலையும் நம்ம வந்து குரூப் 4 தேர்வு முடிந்த பிறகு உடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். குரூப் 2A ப்ரிலிம்ஸ்க்கான வகுப்பு. அந்த ப்ரிலிம்ஸ் நீங்கள் நடத்தும் போதே, ப்ரிலிம்ஸ் வகுப்புகளை நீங்கள் பங்கேற்கும் போதே கிட்டத்தட்ட 50% உங்களுக்கு இந்த மெயின்ஸுக்கான சிலபஸும் கவர் ஆகக்கூடிய வகையில் தான் வந்து உங்களுக்கு நம்முடைய வகுப்புகள் எல்லாமே இருக்கும். சரியா. அப்போ ப்ரிலிம்ஸ் படிக்கும்போதே 50% நீங்கள் எதுக்கும் படிச்சிடலாம் அப்படின்னா மெயின்ஸுக்கும் நீங்கள் படிச்சிடலாம். ரைட்டா. ஸோ அப்படியான மிகச்சிறப்பான வகுப்புகள் அரசு தேர்வுகளில் வெற்றி பெற்ற ஆசிரியர்களை கொண்டு உங்களுக்கு நம்முடைய ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி மூலமாக பயிற்றுவிக்கப்படுகிறது. இந்த வகுப்புகளில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னால் அகாடமியோட நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு கிளாஸ் டீட்டெயில்ஸு, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே உங்களுக்கு சொல்லுவாங்க. சரியா. ஸோ எல்லா கிளாஸஸுமே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ண ஸ்டாஃப்ஸ் தான் உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ரைட். ஸோ அதே மாதிரி மாடல் டெஸ்ட்டும் எவ்ரி வீக்லி உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும். இதெல்லாமே வந்து மிக சிறப்பான முறையில் நம்முடைய அகாடமி சார்பில் உங்களுக்கு வழங்கப்படும். ஓகே, ரைட். ஸோ வாங்க யூனிட் 1ல் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பகுதி ஏ, பார்ட் ஏ, பொது அறிவு, பட்டப்படிப்பு தரத்தில் இருக்கும் 100 கேள்விகள் இதில் இருக்கும். ஸோ பட்டப்படிப்பு தரம் அப்படின்னாலே நிச்சயமாக நீங்கள் டிகிரி ஸ்டாண்டர்டில் கொஞ்சம் படித்து தான் ஆகணும். ரைட். தமிழ்நாட்டின் வரலாறு, தமிழ் சமூகம், பண்பாடும் தொன்மையும், இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் 8ல் நீங்கள் படிச்சிருப்பீங்க. தமிழக வரலாறு மற்றும் பண்பாடு அப்படிங்கிறது. இதில் எல்லாமே என்னென்ன இருக்குது, ஐரோப்பியர் வருகை, போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், ஃப்ரெஞ்சுக்காரர்கள், அதாவது ஐரோப்பியர்கள் வருகை, இதுதான் கண்டென்ட். ஓகே, இது நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. ஆல்ரெடி நமக்கு 8th புத்தகத்தில் இது நம்ம கிளியராக கொடுத்துருப்பாங்க, சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஐரோப்பியர் வருகை ப்ளஸ் அவங்களுக்கு இடையில் நடைபெற்ற போர்கள், ஆங்கிலேய ஃப்ரெஞ்சு போட்டி, ஆங்கிலேய மைசூர் போட்டி, ஆங்கிலேய மராத்திய போட்டி, அதுக்கப்புறம் ஆஸ்யூஷுவல் பாளையக்காரர்கள் கிளர்ச்சி, வேலூர் கழகம், சமூக சமய சீர்திருத்தங்கள் 10வது புத்தகத்தில் இருக்கக்கூடியது தான். கிறிஸ்தவ சமய இயக்கங்கள், பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம், பிரம்ம ஞான சபை, ராமகிருஷ்ணா மிஷன், ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியுடைய ரிஃபார்ம்ஸ், அதாவது அவங்க தபால் துறை கொண்டுட்டு வந்தது, ரயில்வே துறை கொண்டுட்டு வந்தது, சதி ஒழிச்சது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் வரும். தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டத்தினுடைய எழுச்சி, சென்னை வாசிகள் சங்கம், இது எல்லாமே நீங்கள் ப்ரிலிம்ஸில் படிக்கிறது தான் சார். மெயின்ஸுக்கு தனி, இப்போ நம்ம பார்க்குறது மெயின்ஸ் சிலபஸ் தான், ஆனால் கண்டென்ட்டு ப்ரிலிம்ஸ்லேயே நம்ம படிச்சிருவோம். ஓகேவா. ஸோ சென்னை வாசிகள் சங்கம், மெட்ராஸ் மகாஜன சபை, இந்திய தேசிய இயக்கம், சுதேசி இயக்கம், தமிழ்நாட்டில் மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகள், தன்னாட்சி இயக்கம், இதெல்லாமே தமிழ்நாட்டோட ரிலேட்டட் ஆகக்கூடிய விஷயங்கள். ஓகே. ஸோ தமிழ்நாட்டில் விடுதலை போராட்ட வரலாறு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கண்டென்ட்டு, முக்கியமான பார்ட்டு. அந்த டாபிக் தான் எல்லாமே வரும். ஓகே. செஞ்சியில் இந்த நம்முடைய வகுப்பு அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம். இப்போ நம்ம சிலபஸில் பார்க்கக்கூடிய தலைப்புகள் எல்லாமே அவங்களுக்கு கிளாஸில் நம்ம கொடுத்துருப்போம். குரூப் 4 கிளாஸ்லேயே நம்ம அவங்களுக்கு கொடுத்துருப்போம். ரைட்டா. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து
அது நோட்ஸ் எடுப்பாங்க, படிப்பாங்க. பட் அந்த கண்டென்ட்லாம் இதில் இருக்குதா அப்படிங்கிறது தெரியாது. ரைட். ஸோ அப்போ வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வரைக்கும் ஈஸியாகவே நம்ம அங்கே படிச்சிடலாம். இதுக்கப்புறம் வரதான் முக்கியமாக நம்ம ரிலேட்டடாக பண்ணி படிக்கணும். ஓகே. ஸோ என்னென்னா, பண்டைய தமிழ் சமூகம், தொல்லியல் அகழ்வாராய்ச்சி, அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர், கீழடி, இந்த மாதிரியான அகழ்வாராய்ச்சிகளை கொஞ்சம் படிக்கணும். இது எல்லாமே கரண்ட் நியூஸ் ரிலேட்டடாக நியூஸ் பேப்பரில் செய்தித்தாள்களில் வரக்கூடிய விஷயங்கள் தொடர்பாக படிக்கணும். சங்ககாலம், திருக்குறள், ஓகேங்களா. ஸோ திருக்குறளில் இருக்கக்கூடிய சிந்தனைகள், திருக்குறள் கருத்துக்கள், திருக்குறள் காட்டும் வாழ்க்கை நெறி, சமூக நெறி, இதெல்லாமே திருக்குறள் ரிலேட்டடாக தான். அடுத்தது விடுதலை போராட்டத்தில் தமிழர்களின் பங்கு, ஓகேங்களா. ஸோ விடுதலை போராட்டத்தில் தமிழக பெண்மணிகளுடைய பங்கு, வேலுநாச்சியார் என்ன செஞ்சுருக்காங்க, முத்துலட்சுமி ரெட்டி என்ன பண்ணுறாங்க, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், கடலூர் அஞ்சலி அம்மாள், இவங்களாம் என்னென்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத படிக்கணும். அதுக்கடுத்தது பெண் உரிமை செயல்பாட்டாளர்கள் போராட்டங்கள், பெரியார் பெண் உரிமைக்காக என்னென்ன விஷயங்கள் செஞ்சார், ஐயன்காளி என்னென்ன வைகுண்ட சுவாமிகள் என்னென்ன செஞ்சாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கணும். புரட்சி பாடல்கள், 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டு அரசியல் இயக்கங்கள், நீதி கட்சி என்ன செய்கிறாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இதில் வரும். நீதி கட்சி, பகுத்தறிவு வளர்ச்சி, சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பெரியார், அண்ணா உள்ளிட்ட அறிஞர்கள், இது எல்லாமே ப்ரிலிம்ஸ்லேயே உங்களுக்கு கவர் ஆகிடும். சரியா. எஸ்பெஷலி நம்முடைய கிளாஸஸில் குரூப் 1 ஸ்டாண்டர்டில் நம்ம உங்களுக்கு கிளாஸ் கொடுக்கறதுனால நிச்சயமாக இதில் நீங்கள் ஈஸியாக இந்த 100 மார்க்கில் இந்த 5 முதல் யூனிட்லேருந்து 25 கொஸ்டின்ஸ் வருதா, 20 கொஸ்டின்ஸ் அதை நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிடலாம், ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா. அதுக்கு அடுத்தது ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன், இதில் 30 கேள்வி வரும். இதில் நான் சொன்ன டாப்பிக்கில் உங்களுக்கு 20 கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா. ஸோ நோட் பண்ணுங்கள், இங்கேயே கொடுத்துட்டாங்க பாருங்கள். மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு 20 கொஸ்டின் அப்படியே வந்துடும். ஓகே. ரைட். ஸோ அதுக்கடுத்தது ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன், மாநில நிர்வாகம், மாநில நிர்வாகங்கள் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது இதில் பாலிட்டி ரிலேட்டடாக ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியல் அமைப்பு, முன்னுரை, முகவுரை, முக்கிய அம்சங்கள், யூனியன் மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள், குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசின் வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடு, மத்திய அரசு, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், முதல்வர் மற்றும் அமைச்சரவை குழு, இது வரைக்கும் எல்லாமே பாலிட்டிலே வந்துடும். இதுக்கப்புறம் தான் நீங்கள் படிக்கிறத புதுசாக படிக்கணும். ஓகே. தமிழ்நாடு சட்டமன்றம் படிக்கணும், அவங்களுடைய அதிகாரங்கள், செயல்பாடுகள், ஓகேவா. ஸோ இதுவுமே நம்ம ஆல்ரெடி படித்தது தான். 73, 74வது அரசியலமைப்பு திருத்தம் எல்லாமே ஏற்கனவே படித்தது தான். இதுக்கப்புறம் எங்கேருந்து நீங்கள் புதுசாக படிக்கணும் அப்படின்னா இங்கே இடத்துல தான். இங்கே பாருங்கள், தலைமை செயலகம், தலைமை செயலாளர் அவருடைய பணிகள், கூடுதல் தலைமை செயலாளர் அவருடைய பணிகள், சீஃப் செக்ரட்டரி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பணிகள், அதே மாதிரி முதன்மை செயலாளருடைய பணிகள், மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சியர், மாவட்ட வருவாய் அலுவலர், வருவாய் கோட்டாட்சியர், வட்டாட்சியர், வருவாய் ஆய்வாளர், இவங்களுடைய பணிகள்லாம் என்னென்ன அப்படின்னு படிக்கணும். மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் அவருடைய பங்கு, அவருடைய பணிகள் என்னன்றது படிக்கணும். இதெல்லாமே குரூப் 1 மெயின் சிலபஸ் கண்டென்ட். ஓகேவா. ரைட். ஸோ இதெல்லாம் மறக்காமல் ஞாபகம். மின் ஆளுகை, தமிழக அரசினுடைய மின் ஆளுகை கொள்கை, மின் ஆளுகை, இதெல்லாமே நம்ம படிக்கணும். சிறப்பு நிறுவனங்கள் மற்றும் முகமைகள், எல்காட்டு, இந்த மாதிரியான நிறுவனங்கள்லாம் இருக்கு இல்லையா, சிப்காட்டு, எல்காட்டு, இது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம இதில் படிக்கணும். ஓகேவா. அதுக்கடுத்து தமிழ்நாடு அரசினுடைய சமூக நல திட்டங்கள் மற்றும் நடவடிக்கைகள், 1990லேருந்து என்னென்ன திட்டங்கள் வருதோ அப்படிங்கிறது இதெல்லாம். ஓகேவா. ரைட். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் வரும்போது சிக்கல்கள், சவால்கள்லாம் கேட்க மாட்டாங்க. ரைட். பெரும்பாலும் அது கேட்கறதுக்குலாம் வாய்ப்பு கிடையாது. அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகளையும் நம்ம படிச்சுக்கணும். இதுதான் முக்கியமானது. இது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே வந்து நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியது தான். ஓகே. அணுக்கரு இயற்பியல், அணு ஆற்றல், மின்னணுவியல், மின் வேதிக்கலன்கள், மின்கலன்கள் அப்படின்னு இது எல்லாமே வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய லெசன்களாக தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சார். ஓகே. ஸோ அறிவியலை பொறுத்த வரைக்கும், அறிவியல் தொழில்நுட்பத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்கூல் புக்கை நல்லா படிக்கணும். 15 கொஸ்டின் வந்து நமக்கு இதில் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே. ரைட். ஸோ அதற்கடுத்தது தமிழ்நாட்டு பொருளாதாரம் மற்றும் சமூக பிரச்சனைகள், இதில் 20 கொஸ்டின் இருக்குது. தமிழ்நாடு எக்கானமி வித் அண்ட் சோஷியல் இஷ்யூஸ். ஓகே. தமிழ்நாட்டு பொருளாதாரம், தன்மைகள், மாநில நிதிநிலை அறிக்கை, முக்கிய வருவாய், அதாவது இந்த இடத்துலலாம் கொஞ்சம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸோடு சேர்த்து வச்சு படிக்கிற மாதிரி இருக்கும். சரியா. அதாவது மாநில நிதிநிலை அறிக்கை அப்படிங்கும்போது ஸ்டேட் பட்ஜெட் படிக்கணும். ஸ்டேட் பட்ஜெட்டு ஒவ்வொரு வருஷமும் போடுவாங்க. அந்த பட்ஜெட்டில் என்னென்ன முக்கியமான திட்டங்கள்லாம் கொண்டுட்டு வராங்க அப்படிங்கிறது எல்லாமே இதில் நம்ம படிக்கணும். ஸோ ஆஸ் யூஷுவல் யூனிட் 5 தமிழ்நாடு புவியியல், இது 10th புக்லேயே நமக்கு படிச்சிருக்கோம். ஓகே. தமிழ்நாடு புவியியல் அப்படிங்கிறது பேரிடர் மேலாண்மை தொடர்பாக 10வது புத்தகத்தில் நம்ம ஜியாகிரஃபியில் என்ன படிச்சிருக்கோமோ அந்த கண்டென்ட்டை படிச்சுக்கிட்டு 11வது 12வது நான் சொல்லக்கூடிய முக்கியமான பாடங்களை மட்டும் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த கண்டென்ட் ஓகே. ஸோ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பார்ட் ஏ 100 கொஸ்டின், பார்ட் பி 40 கொஸ்டின், பார்ட் சி
60 கொஷின். ஸோ மொத்தமாக இருக்கக்கூடிய இந்த 200 கொஷினில் நம்ம இப்போ படிச்சிருக்கக்கூடிய இப்போ தேர்வு வைத்தா கூட நிச்சயமாக நம்முடைய மாணவர்கள் 180 கொஸ்டின் அடிக்கலாம் தாராளமாக. ஏன்னா அவ்வளோ கண்டென்ட்டும் அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸும் அவங்க கையில் இருக்குது. சரியா? ஸோ கரெக்டாக இதை நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப எளிமையானது தான். கொஞ்சம் பார்க்குறதுக்கு தான் வைடாக இருக்க மாதிரி தெரியும். பட் சிம்பிளாக நீங்கள் நோட்ஸ் எடுத்து உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அகாடமியோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.